இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 20வது வசனம், கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். இன்னைக்கு ரொம்ப ஒரு கடினமான காரியம், நடப்பதற்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்றாங்க. எந்த ட்ரீட்மெண்ட்ல கடந்து போனாலும் இந்த அற்புதம் நடக்குமான்னு தெரியலங்கிறாங்க. டாக்டர்ஸ் உடைய சத்தம் சொல்லுது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த கம்பெனிக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஏங்க இந்த இடத்துல பிள்ளைய கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களால முடியுமா? எத்தனையோ சத்தங்கள் வருகிறது. நான் சொல்லுகிற காரியத்தை கூர்ந்து கவனிங்க. ஏசாயா 41 அதிகாரம் வசனம் 17 20 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் சில இடங்கள்ல நடப்பதற்கு சாத்தியமில்லாத இடங்கள், இயற்கையாய் நேச்சுரலா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படிப்பட்ட இடங்கள்ல கர்த்தருடைய கரம் அற்புதத்தை செய்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கி நடுவிலே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக, வறண்ட நீர் பூமியை நீர்க்கேன்களையுமாக்கி, வனாந்தரத்தில் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருதச் செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு, அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். ஏசாயா 41 வசனம் 18 19 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த காரியத்தை செய்வேன். இயற்கையா நடக்க வாய்ப்பில்லை. இந்த கண்ட்ரியிலிருந்து விசா உங்களுக்கு கடந்து வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏசாயா 41 20 படி கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஏசாயா 41 20 வசனத்தை பிடித்துக்கொண்டு வசனம் 17 20 வரை நீங்கள் வாசித்து தியானித்து, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா, எனக்கு அதிசயம் நடக்கட்டும்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் அவர் பாதத்தில் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக காரியத்தை செய்வேன். வனாந்திரத்தில் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருத செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு, அது வனாந்தரம், அந்த இடத்துல கேதுரு மரங்கள் வளர ஒலிவ செடிகள் வளர வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு எந்த வித சான்ஸே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கரம் உனக்காக செய்யும் மகனே மகளே, உனக்காக என்னுடைய கரம் செய்யும். நீங்க இந்த வசனத்தை பிடித்து தேவ சமூகத்தில் கருத்தாய் ஜெபித்தீர்கள் என்றால் கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று சொல்லுகிற ஏசாயா 41 20 உங்க வாழ்க்கை ஆண்டு சாட்சியை வைப்பார். டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க நேச்சுரலா நடக்க வாய்ப்பே இல்லை, இந்த அற்புதம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏசாயா 41 20 இந்த அற்புதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். தேவனுடைய வசனம் உங்களுக்கு கொண்டு வரும். ஏசாயா 41 20 இருக்கிற அந்த ஜீவன் உங்களுக்குள்ள அற்புதத்தை செய்யும். இது உறுதி, நிச்சயம் நடக்கும். ஏசப்பா, இவர்களுக்கு ஜெபிக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற எந்தெந்த இடத்துல அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கலின் கலங்கி இருக்காங்களோ, ஏசாயா 41 வசனம் 17 20 படி கர்த்தருடைய அற்புத கரம் இவர்களுக்காக நீட்டப்படும்படியா ஜெபிக்கிற, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அதிசயங்கள் இவருடைய வாழ்க்கையில நாட்டப்படும்படியா ஜெபிக்கிற, நீங்க அதிசயத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க. ஏசாயா 41 20 இவர்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் வைங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், உங்களை உயருவார், பெரிய சிகரங்களுக்கு ஆண்டவர்களை கொண்டு செல்வார். God bless you.